ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கின ரெசிபின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேங்கோ மில்க் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா பாலும் மாம்பழத்தையும் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறது. இந்த ரெசிபி பார்த்திங்கனாக்கா 5 மினிட்ஸ் ரெசிபி தான், பட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து மாம்பழத்தை வந்து 1/2 கப் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே 1/2 கப் வந்து பார்த்திங்கனாக்கா மாம்பழத்தை வந்து மசிச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து கட் பண்ண மாம்பழத்தை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பால் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சூடு ஆட் பண்ணக்கூடாது, நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கனாக்கா சுகர் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த சுகர் வந்து கரையிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஐஸ் க்யூப் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 6-7 ஐஸ் க்யூப் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கனாக்கா நான் வந்து மாம்பழத்தை மசிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம சாப்பிடும் போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்லாம். இந்த ரெசிபி பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சில்லுன்னு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மேங்கோ மில்க் பார்த்திங்கனாக்கா மதிய நேரத்தில் நல்லா சில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.